இன்னைக்கு நம்ம கூட சுகன்யா சரவணகுமார் மேம் கூட அவங்களுடைய அம்மா டாக்டர் சரஸ்வதி மேம் இருக்காங்க. என்னோட அம்மா டாக்டர் சரஸ்வதி ஜெயராமன், கைனகாலஜிஸ்ட் சரண்யா. என்னோட ரோல் மாடல், என்னோட ஸ்ட்ரென்த், என்னோட தோல், என்னோட ஐ எம் a mother of 2 kids, but still எனக்கு ஒரு இதுனா I reach out to my mother. ஓபியில் இருக்கும்போது என்ன அவங்க பேஷண்டாக வரும் உட்காந்துருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்தில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு விபூதியும் குங்குமம் வாங்கிட்டு வந்து நேராக அங்கே டேபிளில் வச்சுட்டு என் நெத்தியில் போட்டு அவங்க ப்ராக்டிஸ் பண்ண விதம் அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த படத்துல வர ஃப்ரேம்ல இருக்கிறது தான் நான் இப்ப பண்ணிட்டு இருக்கிறது. அப்படி லைட் ரியல். இங்க நீங்களே அரை பக்கத்துக்கு பேசிட்டீங்க அம்மா கிட்ட கிளம்புறது. நான் இங்க பாத்தீங்கன்னா நோட்டா காதுல கொட்டிக்கிட்டே இருப்பேன், புலம்பிக்கிட்டே இருப்பேன். சொல்லு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெண்டு நங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்ட், அதாவது ஒரு மாம் அண்ட் டாட்டர் இருக்காங்க. நம்ம கூட நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டாக்டர் சுகன்யா சரவணகுமார் மேம் கூட அவங்களுடைய அம்மா டாக்டர் சரஸ்வதி மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க ரெண்டு பேரும் ஒரே ஃப்ரேம்ல பாக்குறதுக்கு. மா எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் என்னோட அம்மா டாக்டர் சரஸ்வதி ஜெயராமன், கைனகாலஜிஸ்ட் சரண்யா. என்னோட ரோல் மாடல், என்னோட ஸ்ட்ரென்த், என்னோட தோல், என்னோட தூண். மேம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க கைனகாலஜிஸ்ட், சோ அதனாலதான் மேமும் நீயும் கைனகாலஜிஸ்ட் படிங்க அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்களா? நான் சொல்லல. நான் இப்போ ஓபியில் இருந்து பேஷண்ட்லாம் பார்த்துட்டு இருப்பேன். இவங்க நான் ஹாஸ்டலில் இருந்தாங்க. அப்போ வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு பிஸி ப்ராக்டிஷனர் தான். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஓபிக்கு வருவாங்க, சேர் டேபிள் உட்காந்துட்டு அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்போம்ல. எனக்கு ஹாஸ்பிட்டல் அம்மா பேஷண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க கூடவே தான் உட்காந்துட்டு. ஆமா, சின்ன வயசுலயே அம்மாவால பிடிச்சிக்கிட்டு அதுல இருந்து அந்த இன்வால்மெண்ட் வந்ததுனாலதான் என் டாக்டருக்கு இந்த ஒரு பொசிஷன் ஆகணும். இப்போ நீங்க அந்த டைம்ல பேஷண்ட்ஸ் பாக்குறதுக்கும் ஆஸ் அ கைனகாலஜிஸ்ட் அண்ட் உங்களுடைய மகள் அவங்க பேஷண்ட்ஸ் பார்க்கும்போது நீங்க பார்த்துருந்துருப்பீங்க, ஆல்சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிருப்பாங்க. எவ்வளவு டிஃபரன்ஸ் நீங்க ஃபீல் பண்றீங்க பார்க்கும்போது? மச் டிஃபரன்ஸ். அப்போ எங்களுடைய இது கம்மி தான். அப்போ நோ ஸ்கேனு, நோ இது, அது எந்த இதுவே கிடையாது. பேசிக் இதை வச்சுட்டு தான் நாங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணோம். இப்போ அவங்க இப்போ சூப்பர் ஹேண்டாக பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாம். அது பேஷண்ட்டை பேசுறதும் பொழுது நானும் நல்லா பேசுவேன். பேஷண்ட்டை ஓபிலேயே பார்த்தீங்கன்னா வரும்போதே நிறைய வரிசையில் உட்காந்துருப்பாங்க. பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வரிசையில் உட்காந்துருப்பாங்க. நாங்கள் ஒரு 9 o'clock போவோம் ஓபி. அப்போ நான் என்ட்ரு பண்ண உடனே அப்போலாம் நான் சாரி கட்டிட்டு நல்லா கொண்டை போட்டுட்டு எல்லாரும் நடக்கும். எப்படி மாறி இருக்குது அப்படின்னா நான் இப்ப அப்படி கிடையாது. நான் நல்லா போனோடனே அப்படி வணக்கம் என்ட்ரு பண்ணும்போது அவங்க எல்லாம் பெரியவங்களா இருந்தா கூட வயசானவங்களா கூட எழுந்து நின்று வைப்பேன். அப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. டோட்டலா இப்ப அப்படி கிடையவே கிடையாது. பாதி நேரம் அந்த சொக்கா போட்டு எனக்கு அம்மாவே வேலை வேற ட்ரெஸ்ஸே இல்லையா, ஒரு நாள் புடவை கட்டிட்டு தான் போயேன் அப்படின்னு கேட்டே பார்த்துட்டாங்க. சாரி கட்டி அது ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். எங்கள் சர்வீஸில் லாஸ்ட் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு என்ற வரைக்கும் கோட் இல்லாமல் நான் ஓபியில் உட்காந்ததே கிடையாது. படத்துல வர மாதிரி ஒயிட் கோட் போட்டு தான் ப்ராக்டிஸே பண்ணுவேன். நான் கோட்டே பண்ண கோட் இல்லாம வார்டுக்கு போனதும் கிடையாது. தியேட்டர் போன வரைக்கும் போயிட்டு இது பண்ணிட்டு வருவோம். ஆனா வித்தவுட் கோட்டு நான் ஓபி இது வரைக்கும் பார்த்தது. அந்த வீடியோல கூட பாதி பேர் என்ன நர்ஸ் சொல்லிருப்பாங்க. அப்படியே சாரி நான் கவனிக்க. நீ என்னதான் பார்த்த நீங்க நர்ஸ் இந்தியால it got viral as like the nurse pacified the நானே சிரிச்சுக்கிட்டேன். ஒருவேளை நான் போட்டுக்கிட்டலாம் போட்டு
ட்ரபிள் இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியல போல அப்படின்ட்டு. ஸோ டேக்கன் லைக் எப்படின்னா அப்போ வந்து மெடிசன் வந்து வாஸ் டெவலப்பிங். இப்போ டெக்னாலஜி ஹஸ் பீன் இம்ப்ரூவ்டு. செகண்ட் அவங்க ப்ராக்டிஸ் பண்ண விதம் அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த படத்துல வர ஃப்ரேம்ல இருக்கிறது தான். நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறது அப்படியே real. She's happy. Yes. வெரி வெரி ஹாப்பி. அண்ட் செகண்ட் வந்து ஒரு அம்மா டாட்டர் ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னு வந்ததுன்னா நான் வீட்டுக்கு போனோன்னே நீங்களாம் இப்போ நமக்குமே டயர்டானா நம்ம வந்து அம்மா கிட்ட புலம்புவோம்ல, அது மாதிரி நிறைய இங்க நீங்களாவது அரை பக்கத்துக்கு பேசியிருப்பீங்க அம்மா கிட்ட புலம்புறது. இங்க பாத்தீங்கன்னா காதுல கொட்டிக்கிட்டே இருப்பேன், புலம்பிக்கிட்டே இருப்பேன். சொல்லு நான் சொல்லிட்டு இருக்கேன், என்னம்மா நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க? நான் சொல்லிட்டு தான்டா இருக்கிறேன், சொன்னா மட்டும் பத்தாது, வேற என்னடா சொல்ற அப்படிங்கிற மாதிரி. மேம் இன்னைக்குலாம் யார் அம்மா கிட்ட எல்லாம் இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுறாங்க, அதுவே கம்மியாயிடுச்சு. நானும் வந்து என்ன பண்ண, அவ்வளோ ஹெவி ஒர்க்காக இருந்தால் கூட இவங்க ஹாஸ்டல்ல இருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை நான் சமைச்சு கொடுப்பேன். ஆமா, அந்த நாட்டு கோழியை வந்து அவங்களே கிளீன் பண்ணி கட் பண்ணி அம்மியில அரைச்சு அந்த ஒரு பேட்டர்ன்ல வந்து அதுல அந்த அந்த ஸ்டைல் வந்து குக்கிங் வந்து அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான். அந்த இன்ட்ரெஸ்ட் இன் குக்கிங் கேம் ஃப்ரம் மை மதர் ஒன்லி. மேம் blessed with a good mom, father, family. I think மிகப்பெரிய blessing உங்களுக்கு. மேம் மேமோட ரீல்லாம் நீங்க பார்த்திருந்திருப்பீங்க. அதுல அவ்வளோ பேர் வந்து எங்க வீட்டு பொண்ணு மாதிரியே இருக்கா, எங்க வீட்டுக்கு வந்துருங்க, ஐயோ உங்ககிட்ட நான் பிரசவமா பார்த்திருக்கணும், இதுக்கப்புறம் குழந்தையனால பெத்துக்க முடியாது, மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்லாம் போடுவாங்க. 2031 வரைக்கும் நீங்க டெலிவரி பார்த்துக்கிட்டே இருங்க. எனக்கு போன் பண்ணீங்க 2031 வரைக்கும் நீங்க டெலிவரி பார்த்துட்டே இருங்க. அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்களே, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ப்ரௌடா இருக்கும், ரொம்ப ப்ரௌடா இருக்கும். அது நம்ம பொண்ணு இந்த அளவுக்கு வந்திருக்கே, நம்ம பெத்த பொண்ணு இப்படி வந்திருக்கேன்னு சொல்றதுனால ரொம்ப ப்ரௌடா இருக்கும் எனக்கு. அப்படியா? யாராவது அவங்க வீட்டுக்கு அமிச்சிடும், நிறைய பேர் கேக்குறாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க நாங்க வச்சுக்கிறோம், எங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு எப்படி இதாகுமா? நம்ம பொண்ணு நிறைய இருக்கு. ஸ்மைல் பத்தி அது பாத்திருக்கீங்களா? அவங்க சிரிச்சா அழகா, சின்ன வயசுல எப்படி நீங்களே சொல்லிருப்பீங்கல்ல, ஸ்மைல் ரொம்ப அழகா இருக்கு. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து அந்த எங்க ஏஜ்ல இருந்த மாதிரியே தான் இப்போ இருக்காங்க. என்ன அப்ப நான் அப்படிதான் இருப்பேன், அவங்க மாதிரியே தான் இருப்பேன். அம்மா பொண்ணு நானு. இன்னைக்கு ஒரு இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்றேன். நான் பக்கத்துல புலிவலன்னு ஒரு திருவாரூர் பக்கத்துல புலிவலம், அவர் சித்தா டாக்டர். அவரு எங்களுக்கு க்ளோஸ் ரிலேஷன் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸு. அவங்களுக்கு 3 டெலிவரியும் நான் தான் பார்த்தேன், 2 பொண்ணு ஒரு பையன். டெலிவரினா நான் பார்த்தேன். அவர் சித்தா ரொம்ப சூப்பர் டாக்டர், நல்ல ப்ரைவேட் ப்ராக்டிஸ் அவருக்கு ஜாஸ்தி. அவர் வந்து இன்னைக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டார், உங்கள் ஃபாதருக்கு வந்து இது மாதிரி ஆப்ரேஷன் ஆகிருக்கு, கேல் பிளடர் ஆப்ரேஷன் ஆகிருக்கும், என்ட்ரி பண்ணார். அப்புறம் என்கிட்ட பேசணும்னா ரொம்ப இது, அவங்க 3 குழந்தைகளும் நான் தான் டெலிவரி பார்த்தேன். ஒரு பொண்ணு கூட இங்கே தான் வெள்ளிவாக்கத்தில் தான் இருக்குது போல, கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க. அப்போ அவங்க வந்து சொன்னாங்க, வந்து அவர் சொன்னார், டாக்டர் நான் வந்து டெய்லி நான் வந்து யூடியூப் பார்க்காம படுக்க மாட்டோம், அந்த யூடியூப்பில் முதல்ல சுகன்யா சரவணகுமார்னு வந்தது, அம்மா உடம்பு வந்து மாதிரி சரி சுகன்யான்னு தெரியும், பேர் தெரியும் அவங்களுக்கு. அப்படின்னு ஒவ்வொரு நாளும் படுக்கும்போது இவங்களோட இதை பார்க்காம படுத்ததே கிடையாது. ஒரு கமெண்ட் இருக்கு என்கிட்ட, ஃபீட்பேக்காகவே இருக்கு சரண்யா, ஒரு நாளும் உங்களோட ரீல்ஸ் பார்க்காம நான் இருக்கவே மாட்டேன், நீங்க அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் அப்படின்வாங்க. எனக்கு தெரியல என்ன வைப்ன்ட்டு. ஃபுல் பாசிட்டிவ் வைப் தான் நிஜமாவே மேம், நிஜமாவே ஃபுல் பாசிட்டிவ் வைப் தான். நான் போய் சொல்ல மாட்டேன், இன்னொரு இன்சிடென்ட் என்னன்னு கேட்டா, நான் ஓபியில் இருக்கும்போது வந்து என்ன, அவங்க வந்து பேஷண்டாக வரும் உட்காந்துருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்தில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு, அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு விபூதியும் குங்குமம் வாங்கிட்டு வந்து நேராக அங்கே வந்து டேபிளில் இருந்து வச்சுட்டு என் நெத்தியில் போட்டு, இந்த இன்சிடென்ட்டு எனக்கே மறந்து போச்சு. இன்னைக்கு அவர் சொல்கிறாங்க, அவரும் அவங்க ஒய்ஃபும் அந்த சுகன்யா வந்து அது மாதிரி உங்கள்கிட்ட நெத்தியில் தடவி விட்டது. அம்மா அப்பா எனக்கு அந்த டிவி அதெல்லாம் ரொம்ப பிடிக்காது. அப்போதான் வந்திருந்தது டிவி, தூர்தர்ஷன்லாம் அப்போதான் வந்திருந்தது. லைக் பேக் ரொம்ப அந்த டைம்ல வேர் தூர்தர்ஷன் வாஸ் ஹேப்பனிங். அப்போ ஐம் நாட் a டிவி கைண்ட் ஆஃப். அதனால இப்போ அது எவ்வளோ ரொம்ப இப்போ மத்தியானம் பேசுகிறாங்க,
அது நான் கூட சொல்லலை, பாப்பாட்ட சொல்லலை. ஃபர்ஸ்ட் சார்ட்டு பேசினாங்க, அப்புறம் எங்கிட்ட கொடுமை பேசினாங்க. என்னன்னா நான் இங்கேயே பிஸியா இருக்கிறதுனால உன்கிட்ட எப்பதான்டா பேசுறது, உன்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வேணா பேசுறது. அச்சச்சோ, அப்படி கேட்டாங்களா? வீட்டுல இருந்து பேசுவாங்க. ஏன் மேம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்களா உங்க கூட? But அச்சச்சோ, அப்படியாம்மா? அப்பா சொல்லுவேன், அதாவது அப்படியா? டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்களா டைம் மேம் ஸ்பெண்ட் உங்க கூட? பண்றது இல்லையாம்மா நான் உங்ககிட்ட? பாப்பா எங்களுக்கு தான் அப்பாயின்மெண்ட்ஸ் கஷ்டம். இல்ல உங்களுக்கே கேட்க கஷ்டமா தான் நான் இருக்கு. இது கேட்டதோட பாத்தீங்கல்ல? ஒரே இல்ல பண்றேன். ஒரு நாளைக்கு ஒரு 5 minutes மட்டும் என்கிட்ட பேசினா போதும். சொன்னா இல்லைன்னு மேம் எல்லாருக்கும் அதுதான், ஒரு 5 நிமிஷம் சுகன்யா மேம் பேச சொல்லுங்க. எங்களுக்கு மட்டும் இல்ல, அம்மாக்குமே அதான் ஒரு டிமாண்ட்ல, உரிமையான டிமாண்ட். இல்ல அதான் அந்த 5 minutes அது அம்மாக்குமே தெரியும் how precious we are into this medical profession அப்படின்றது. அண்ட் நான் பேசலாம் கோச்சிக்க மாட்டாங்க. என்னடா ஆச்சு நேத்திக்கு ரொம்ப கேஸா பிஸியா ஹெவியா அப்படின்னு தான் கேட்பாங்களே ஒழிய ஏன்டா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. மேம் நீங்க கேட்டு tips ஏதாவது ஓபி என்ன கொடுக்கறீங்களா? சர்ஜரி பண்ண, நான் பிகாஸ் ஐ எம் ஏ கைனகாலஜிஸ்ட். Yes, yes, yes. ஸோ நீ எத்தனை சர்ஜரி பண்ண, என்னென்ன சர்ஜரி பண்ண, ஏதோ காம்ப்ளிகேஷன் இருந்ததா, என்ன அந்த ப்ராப்ளம், மாதிரி கேட்டு அந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக வந்து நான் அப்புறம் வந்து தான் இது பண்ணுவேன். பழகுறது இருக்கும். மேம் நீங்க இன்னைக்கு டேட் வரைக்கும் அப்படியா? இன்னைக்கு date வரைக்கும் எனக்கு மனசு சரியில்லை லைக் சம்திங் லைக்னா சரி எல்லாருக்குமே இல்லையா தன்னோட அதான் நீங்க இப்ப தாய்மை அப்படின்லாம் பேசும்போது நானுமே சொல்றேன், எனக்கும் நான் ஐ எம் மதர் ஆஃப் 2 kids பட் ஸ்டில் எனக்கு ஒரு இதுனா ஐ ரீச் அவுட் டு மை மதர். அவங்க கிட்ட நான் பேசினா பெட்டரா இருக்கும் அப்படின்னு தோணும், இல்லையா எங்க அத்தை கிட்ட பேசினா பெட்டரா இருக்கும்னு தோணும். அந்த அந்த மதர்லி ஃபீலிங் இருக்கிறவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் நம்மளை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஐ ஃபீல் கம்ஃபர்டபிள். எனக்கு அந்த அந்த கம்ஃபர்ட் குஷன் எனக்கு இருந்தால் தான் ஐ கேன் கிராஸ் மை டே அஹெட்ங்கிற மாதிரி. எஸ் மேம், நீங்க ஏதாவது டிப்ஸ்லாம் கொடுத்துருப்பீங்களா மேம்? எது? உங்க பிராக்டிஸ்ல இருந்து உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய. நாட் டிப்ஸ், ஆக்சுவலி இவங்க தான் என்னோட குரு அப்படியே Okay. சொல்லிடுறேன். டிப்ஸ் எல்லாம் இல்ல, கத்து கொடுத்ததே இவங்க தான், கையை பிடிச்சு கத்து கொடுத்ததே இப்படி இப்படிதான்டா பண்ணணும், இப்படிதான் டெலிவரி பார்க்கணும், இந்த மாதிரி தான் ஒரு ஒரு மதரை ஹேண்டில் பண்ணணும், சும்மா வலிக்கிற மாதிரி கதை அந்த மாதிரி எல்லாம் நீ நடந்துக்க கூடாது, பெயின் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்ததெல்லாம் அம்மா தான். உங்ககிட்ட தியேட்டர் அங்கதான் ஓகே. அப்பவே ஆபரேஷன் தியேட்டருக்குலாம் வந்து என் கூட நின்று அசஸ் பண்ணி பார்ப்பாங்க, கேஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க. நம்ம MBBS படிச்சுட்டு இருக்கும் போதே அந்த 3rd yearல இருக்கும் இல்லைங்களா, லைக் வேர் வி ஆர் அலௌட் இன்சைட் தி தியேட்டர். அந்த டைம்ல நம்ம எக்ஸ்போஷர்ல நான் அம்மாவோட இது வந்து எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். சூப்பர். நீங்களும் அப்படி மேம் அந்த டைம்ல சர்ஜரி பண்ணும்போது அந்த லைட்டா சாங் போட்டு, ஏன்னா ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள சாங்லாம் போடுவாங்களா அப்படின்லாம் எங்களுக்கு தெரியல. மேம் பார்க்கும்போது தான் அது நான் சொல்றது ரேடியோ ரேடியோ கால் கிடையாது. எனக்கு நான் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கிறேன், நான் கொஞ்சம் ஜென்சி கிட்ஸ் ரெட் நியூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் நாங்க வியூவர்ஸ் எல்லாருக்கும் நானும் ஜென்சி தான் எல்லாருமே. 90K பாவம் மேம், 90s kids. 90s அது கூட தப்பா சொல்லிட்டேன். இன்னைக்கு நாம பாக்குற சுகன்யா மேம் அப்படியே சரஸ்வதி மேம் தான் நினைக்கிறேன். அவங்களோட யங்கர் ஏஜ்ல எப்படி இருந்தாலும் அதுதான் இப்ப அப்படியே சுகன்யா மேம் பாக்குறது. ஐ லவ்ட் ஹர். சூப்பர். என்னமா லவுட் அண்ட் பாஸ்ட் உங்களுக்கு சுகன்யா மேம் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம், கொஞ்சம் பிடிக்காத விஷயம் அப்படி? சுகன்யா மேம் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் பிடிச்சது எல்லாமே பிடிக்கும். ஏதாவது ஒண்ணு, ஏன்னா எங்களுக்கு அவங்க ஸ்மைல் ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கும் அவங்க ஸ்மைல் பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். இப்ப போகும்போது எல்லாமே எல்லாமே பிடிக்காததுன்னு எதுவுமே இல்லை. அப்படியா? சரி, எப்ப கோவப்படுவாங்களா சுகன்யா மேம்? கோவப்படுவாங்களா? நம்மள என்ன பிடிக்காதது? கோவப்படுவேனாமா? என்கிட்ட கோவப்பட மாட்டாங்க. ஆனா ஜென்ரலா கோவப்படுவாங்களா? கோவப்பட மாட்டாங்க. அம்மானா ரொம்ப பிடிக்குமே. இதை எப்படியாவது எனக்கு கோவப்படுமா பாக்குறேன். சரி இல்ல, ஐயோ லைட்டா ரியாக்ஷன் மாறுது. ஓகே ஓகே சூப்பர் மேம். மேம் பத்தி பேசியாச்சு. ஒரு நல்ல, நான் சொன்ன மாதிரி பிளஸ்ட் ஃபேமிலின்னும் போது நல்ல மகள், அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு நல்ல மருமகன், அது நிறைய பேருக்கு அது அமைஞ்சிடாது. பட் மேம் சொல்ற இங்க மேம் சொல்றது வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல மருமகன் அமைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியுது. சரவணன் சார் பத்தி ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். ரொம்ப பிடிக்கும், மாப்பிள்ளைய ரொம்ப பிடிக்கும். மாப்பிள்ளை தான் சொல்லுவோம், இல்லைன்னா தம்பி கூப்பிடுறது தம்பின்னு தான் சொல்லுவோம், இல்லை மாப்பிள்ளை சொல்லும்போது வந்து டெய்லி முன்னெல்லாம் பேசுவாங்க.
அதுக்கப்புறம் ஏதாவது ரொம்ப பிஸியாக இருந்தாக்க பேச மாட்டாங்க. என்ன தம்பி நீங்கள் பேசவே இல்லை இன்னைக்கு அப்படின்னா, பிஸி அத்தைன்னு தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரே பிஸி அத்தைன்னு சொல்லுவாங்க. நல்லா அங்கே வந்து இன்னொரு என்னென்னா, அங்கே வருவாங்க வீட்டுக்கு வரும்போது ஒரு சிலர். இப்போ இது மட்டும் சொல்கிறேன் நான். அங்கே வீட்டுக்கு வரும்போது வந்து நாங்கள்லாம் சாப்பிடுவோம். சாப்பிட்றதுக்கு என்னென்னா, மத்தியானம் ஒரு ரவுண்ட் கட்டில் இருக்கும், மத்தியானம் லஞ்சு, நைட்டு வந்து டின்னரு, இது எல்லாமே ரவுண்டாக எல்லோரும் உட்காந்து சாப்பிடணும். இது இட் இஸ் பர்டிகுலராக அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. வேறு யாருமே அது மாதிரி இல்லை. நாங்கள் மாடியில் இருந்தாலும் அத்தை வாங்க சாப்பிடுவாங்க, மாமா வாங்க சாப்பிடுவாங்க, மாமா வந்துட்டு நாங்கள் உட்காந்து ஃபஸ்ட்டு இவங்க வந்து மாப்பிள்ளை உட்காந்துருப்பாங்க, அப்புறம் சுகன் டாக்டர் இப்படி உட்காந்துருப்போம், அப்புறம் நான், அப்புறம் அவங்க அப்பா எங்களோட ஃபேமிலி டைம். அதுதான் மார்னிங் டிஃபன் வந்து டைனிங் டேபிள் தான் ஆகும். இவங்களோட ஸ்பெஷாலிட்டி வந்து என்ன, அதுதான் மெயின் வந்து இது ரொம்ப பிடிக்கும் அவங்க. அது மாதிரி ஃபேமிலியெல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுங்கிறது இப்போல்லாம் எதிர்பார்க்க முடியல. ஆனால் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் அது மட்டும் இந்த சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் கரெக்டாக இருந்துருவாங்க. அப்படி எல்லோரும் சேர்ந்து சாப்பிடணுங்கிற ஒரு மனப்பான்மை அவங்களுக்கு இது இருக்கும். இப்போவும் நாங்கள் எங்கள் வீட்டில் கூட முன்னெல்லாம் வரும்போது, இப்போ பிஸியாக இருக்காங்கல்ல, அதுக்கு முன்னாடி வரும்போது கூட அங்கேயும் வீட்டில் ரவுண்ட் கட்டில் இருக்குது, அதை சுற்றிலும் உட்காந்து பசங்க என் பேரன் பேத்தி எல்லோரும் உட்காந்து சாப்பிடுவோம் நாங்கள். அந்த மாதிரி ஒரு இது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தாலே அப்புறம் அவங்களுக்கு வந்து நான் வந்து இல்லையே, நான் அவங்களுக்கு என்னோட சமையல் வந்து நாட்டுக்கோழி சமையல் ரொம்ப பிடிக்கும். ஸோ வராங்கனாக்கா காலையில் இட்லி, நாட்டுக்கோழி, அது குழம்பு, வறுவல், அந்த வறுவல் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. காலையில் எப்போ வந்தாலும் நாங்கள் முதலே வர்றாங்கன்னு தோணுனாக்கா இது வீட்டை இதில் இருந்து வர சொல்லி கிராமத்தை எத்தனை தடவை வந்திருக்கேன். இப்ப மாப்பிள்ளை வர்றாங்கன்னா வந்து கோழி கொண்டா சொல்லி கிராமத்துல இருந்து நாட்டுக்கோழின்னா கிராமத்துல இருந்து நல்லா இருக்கும். அப்புறம் நானே அது இது பண்ணி பீஸ் போட்டு நானே சமைப்பேன். நான் வந்தாங்கன்னா நான் வந்து கோழி சமைச்சே போடுவேன். அது மெயினா மார்னிங் அந்த இது இருக்கும். நீங்க பெட்டர் குக்கா இல்ல சுகன்யா மேம்? நீங்க பெட்டர் குக்கா இல்ல சுகன்யா மேம் வந்து பெட்டர்? நான் தான் பெட்டர் குக். மேம் ஒத்துக்கிறீங்களா? மேம் ஒத்துக்கிறீங்களா? அது இல்ல இப்பவும் வந்து சொல்லுங்க அத்தை, நாட்டுக்கோழி இப்போ வந்தாங்க, இதுக்கெல்லாம் வந்தாங்கல்ல, எதுக்கு ஊற்றி பங்கு ஊற்றி தீபாவளிக்கா நாட்டுக்கோழி சமைச்சு நான் என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கேஸ் இருந்தாலும் சரி சமைச்சு வச்சுட்டு தான் நான் வந்து இது பண்ணுவேன். அந்த ஒரு இது. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்டர்வியூ பண்ணது உட்காந்து இது பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ரெட் நூல் நங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் இன்னைக்கு எங்க அம்மாவை நிறைய பேர் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க கமெண்ட்ஸ்ல, உங்க அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நானே காட்டிட்டு ரெட் நூல் மூலமா இஸ் மை மாம் டாக்டர் சரஸ்வதி ஜெயராமன் அண்ட் ஐ எம் லவபிள் டாட்டர். அண்ட் எனக்கு மிக நெருக்கமா இருக்கிற எல்லா மக்களும் என் மீது காட்டுகிற அன்புக்கு இதயத்திலிருந்து நன்றி. தேங்க்யூ 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 தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.